ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் என்ன, நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. நான் 2022ல் வந்து டோட்டல் 200 கொஷின்ஸில் வந்து லைக் 150 டோட்டல் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து 155 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி நோட்ஸ் எடுத்தேன், கிராமருக்கு எங்கேருந்து படித்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் புக் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தோம்னா, வெற்றியோட ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கு தான் யூஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் ஸ்கூல் புக், சமச்சீர் புக் எதுவுமே வந்து நான் ரெஃபர் பண்ணி படிக்கல. ஏன்னா எனக்கு வந்து லைக் லாஸ்ட் 1 மந்த் தான் வந்து என்னால் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து குரூப் 1 மெயின்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அது முடிஞ்சுட்டு லைக் பர்சனல் விஷயம்லாம், கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் நிறையா இருந்தனால வந்து என்னால் கடைசி 1 மந்த்து தான் வந்து நான் குரூப் 2க்குன்னு படிக்க முடிஞ்சது. ஸோ அதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த புக் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து ஸ்கூல் புக்கை வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு புக்காக வந்து எடுத்து பார்த்து படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஃபுல் எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு புக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சர்ச் பண்ணதில் தான் வந்து இந்த புக் எனக்கு கிடச்சிது. நிறைய பேர் வந்து ஆசானோட ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அந்த புக்குமே நான் வாங்கினேன். பட் வந்து 2 புக்கில் கம்பேர் பண்ணுறப்ப வந்து நான் 90% வந்து இந்த புக்கில் மட்டும்தான், வெற்றியோட இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கு தான் நான் படித்தேன். ஏன்னா இது ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த ஆசானில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து எனக்கு எப்படி படிக்க பிடிக்கும்னா, எனக்கு ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நிறைய சால்வ் பண்ணி பார்த்தாலே நம்மளால் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அதனால் எப்பயுமே நான் வந்து சிம்பிளாக, கம்மியாக, தேவையான கண்டென்ட் இருக்கிறத மட்டும் தான் நான் படிப்பேன். அதனால தான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ சமச்சீர் கல்வியோட புக்ஸோட லெசன்ஸ் மட்டும் தான் கம்பைல் ஆகிருந்தது. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணேன். இதோட புக் பார்க்கலாம். இப்போது ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இது வந்து எந்தவித ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. இது வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு வந்து கரெக்டாக செட் ஆனதுனால தான் வந்து இது ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வேறு ஏதாவது புக் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த புக்கு வந்து இப்படி தான் இருக்குது. கிராமர் பார்ட்டு, பொயட்ரி பார்ட்டு, அப்புறம் லிட்ரரி ஒர்க்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயோகிராஃபிஸ், ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் இப்படி தான் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிராமர்லாம் எல்லாம் கம்பைல் பண்ணி எல்லா ஸ்கூல் புக்கும் கம்பைல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட்டு கிராமர் கொடுத்துருக்காங்க. கிராமர்லாம் முடிச்சுட்டு பொயட்ரி பார்ட்டு, பொயட்ரி இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. போயம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த பொயட் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே எந்த புக், இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த புக்கே இப்படி தான் இருக்கும். ஓகே, இது வந்து ப்ரோஸ் பார்ட்டு, லிட்ரரி ஒர்க்ஸ் இதெல்லாம் இப்படி இருக்கும். எந்த ஒரு புக்கு வாங்கினாலுமே, நெக்ஸ்ட் இன்னொரு டிப் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எந்த ஒரு புக்கு வாங்கினாலுமே இந்த புக்கை படிச்சுட்டு நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும் அதிலேருந்து. ஸோ வந்து நான் இந்த புக்கு தான் யூஸ் பண்ணேன். இந்த ஒரே புக் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஆசான் புக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, எக்ஸ்ட்ரா கிராமர் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதுவும் கூட நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த புக் மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து கிராமர் இதில் இருக்கிறது படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு நிறையா வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் கிடச்சிரும். அதனால் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் எந்த புக்கு பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல. அதனால் 2 புக் வாங்கிட்டேன். பட் இப்போ இருக்க என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புக் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இதுலேருந்து படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கணும். எந்த புக் படித்தாலுமே அந்த புக்லேயே அப்படியே படிக்கக்கூடாது. இதுதான் வந்து நான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்செல்லாம் வந்து அதுக்கு மீனிங் என்ன,
அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி பொயட்ரிலாம் இருந்ததுன்னா அந்த ஆத்தரை பற்றின இதெல்லாம் ஒரே பேஜில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரோஸ் பார்ட்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ப்ரோஸ் பார்ட் இது இந்த மாதிரி எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப போயிட்டு புக்கே ரெஃபர் பண்ணிக்க தேவையில்ல. ஒன்ஸ் புக்கில் இருந்து படிச்சுட்டு இந்த நோட்ஸ் எடுக்கிறப்போ இந்த 4 பேஜையும் நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச கொஷினில் வந்து தப்பு பண்ண மாட்டோம் நம்ம. இதெல்லாம் வந்து பயோகிராஃபியும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இதுதான் வந்து இப்படி தான் நோட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து புக்கு என்னன்னு சொல்லியாச்சு. இந்த புக்கு வெற்றி புக் தான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணுங்கிறதையும் நான் காமிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய புக்கு இருக்குது. இதை வந்து உங்களால் வந்து 1 டேயில் ரிவைஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு 4-5 பக்கத்தை 1 டேயில் ஹாஃப் அ டேலே ரிவைஸ் பண்ணிட முடியும். அதுதான் வந்து நோட் மேக்கிங்கோட ஸ்பெஷாலிட்டியே. அதனால தான் வந்து எவ்வளோ தான் ஈஸியான புக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளான சிம்பிள் லாங்குவேஜில் இருக்க புக்குனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு தான் படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கிராமருக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, கிராமருக்கு வந்து நான் வந்து யூடியூப் சேனல் தான் வந்து ரெஃபர் பண்ணி படித்தேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அகாடமி வந்து கிராமருக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் போட்டிருக்காங்க ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. ஸோ அந்த அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் டாபிக் இந்த சிலபஸில் இருக்குது இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலபஸில் வந்து டாபிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்க டாப்பிக்லாம் ஒவ்வொன்றா போட்டு சுரேஷ் அகாடமி அப்படின்னு போட்டிங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்குனே வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து அவங்க யூடியூப் சேனலில் இருந்தது. ஸோ அதை பார்த்து நான் நோட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு அதோட ஒவ்வொரு மீனிங் என்னன்னு பார்த்துட்டு, அதாவது லைக் கோர் கான்செப்ட் என்ன, ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பேசிவ் வாய்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கில் இந்த புக்கு இருக்குது இல்லைங்களா, இந்த புக்கில் இருக்க கொஷின்ஸ் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணுங்கள். கிராமரை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கண்டிப்பாக மறக்காமல் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதே கொஷினாகவும் வருது. அதாவது நேமை மட்டும் மாற்றி அதே சென்டென்ஸு கேட்டிருக்காங்க நிறையா டைமு. ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து கிராமரை பொறுத்த வரைக்கும் மறக்காமல் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நான் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நான் ஃபாலோ பண்ண மெத்தடு. ஸோ வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து எவ்வளோ டைம் தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 டேஸ் அலாட் பண்ணிக்கோங்க. ஒரே நாளில் வந்து படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து இப்போ பொயட்ரியில் வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி ஒரு டாபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரோஸ் இருக்குன்னா இந்த பேஜில் வந்து நம்மளுக்கு 14 டாபிக்ஸ் இருக்குது. பின்னாடி வந்து 14 ப்ரோஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஒரே நாளில் உட்காந்து நம்ம படிக்கக்கூடாது. அலாட் பண்ணிக்கணும். ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. டைம் டேபிள் எப்படி போடுறதுங்கிறதையும் வந்து நம்ம ஒரு ஹவு டு சீரீஸில் ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், ஹவு டு மேக் அ டைம் டேபிள்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து போட்டுக்கோங்க. அதை பார்த்துட்டு எப்படி டைம் டேபிள் போடுறதுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த டாபிக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா ஒரே நாளில் டம்ப் பண்ணி எல்லாத்தையும் படிக்கக்கூடாது. ஒரு நாள் இது படிக்கிறீங்களா, அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து அடுத்த டாபிக், அது இப்போது ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் படிச்சிங்கன்னா அதே பேரலாக வந்து பொயட்ரியில் லைஃப் படிச்சுக்கோங்க. ஸோ 1 டேயில் வந்து நீங்கள் எப்படி படிக்கிற மாதிரி இருக்குன்னா ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்டு அப்புறம் பொயட்ரியில் லைஃப். ஸோ 1 டேயில் ஒரு ப்ரோஸ் ஒரு போயம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிக்கிறது தான் வந்து உங்களால் வந்து ஒரு கிராஜுவலாக கரெக்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரே நாளில் டம்ப் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து படிக்கணுன்னே தோணாது. இது எப்படா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் இருக்கும். பட் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்காது. அதுவே வந்து நம்மளோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் வந்து பேக்வேர்டுக்கு கொண்டு போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து லைக் ஒரு டைம் அலோகேட் பண்ணிக்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 டேஸ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டேஸ் வந்து அலாட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த புக்கு வாங்கிக்கோங்க இஃப் பாசிபிள். இல்லைனா வந்து ஸ்கூல் புக்கே பார்த்து அதை வந்து அந்த
அத பார்த்து நீங்க தனியா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. இந்த புக் வந்து ஐ திங்க் அந்த அவங்களோட வெற்றி இன்ஸ்டிடியூட்டோட வெப்சைட்லயே கிடைக்குதுன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா வந்து அமேசான்லயும் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதான் மெத்தடுங்க. இதுதான் நான் படிச்ச மெத்தடு. இதில படிச்சு நான் வந்து 88 வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா வந்து அதிலயே வந்து நெறைய சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் வந்து 88 இல்லன்னா வந்து ஒரு அரவுண்ட் 90 வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். 85 டூ 90 92 வாங்குற மாதிரி உங்களோட டார்கெட் வச்சுட்டு படிங்க. கண்டிப்பா வந்து வாங்கிற முடியும். ஓகே, நம்ம சேனல்ல வந்து புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.